அதாவது இன்னைக்கு மாலை தான் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இன்னைக்கு காலையிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட கோரிக்கையாக வச்சுருக்காங்க. முதலமைச்சர் இடம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு. அவரை பல முறை முயற்சி செய்த முதலமைச்சரை பார்க்க முடியலன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நீதிமன்றத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாலை தான் நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. தலைமை நீதிபதி வழக்கை விசாரிக்கிறதுக்காக 2 நீதிபதிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த நீதிபதிகிட்ட போய் பார்க்கும்போது அவங்க கொடுத்த அந்த பெட்டிஷன் இன்னும் சேரலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நாளை காலையில் நேரத்தை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் மருத்துவமனையிலேயே சகோதரர் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய பாடி ஹாஸ்பிட்டலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சரி வீட்டுக்கு கொண்டு வரலாம். பொதுமக்கள் ஏகப்பட்ட கட்சி தொண்டர்கள், பல்வேறு கட்சியை சார்ந்த தொண்டர்கள்லாம் பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால் தள்ளுமுள்ளெல்லாம் கூட ஏற்படுது. அதனால் இப்போ கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ கொண்டு வராங்க. இங்கே மீண்டும் நாளை காலையில் நீதிபதி கருணை கூர்ந்து அவர் வாழ்ந்த இடத்தில் அருகிலேயே கட்சியினுடைய அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகம் பக்கத்திலேயே அவரை புதைப்பதற்கான ஒரு உத்தரவை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று எங்கள் மக்களுடைய சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறோம். இரவு முழுக்க இங்கே தான் வச்சுருப்பாங்க? இல்லை, அவர் கடைசியாக வாழ்ந்த வீடு இந்த இடம்ன்றதுனால கொஞ்ச நேரம் இங்கே வச்சுருப்பாங்க, ஒரு 1 மணி நேரம். அதுக்கப்புறம் பூர்வீகமான இடம் பெரம்பூருக்கு கொண்டு போயிடுவாங்க. பொதுமக்கள் பார்வைக்காக வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலினுடைய இடத்துல தான், கிரவுண்டில் தான் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நாளை தேசிய தலைவர் அம்மையார் மாயாவதி அவர்கள் வருகை புரிகின்ற காரணத்தினால் அவர் பார்த்த பிறகு நாளை மாலைக்குள் நல்லடக்கம் செய்யப்படும்.